ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் கூலும்ஸ் லா. பிசிக்ஸ்ல இது ஒரு அடிப்படை கான்செப்ட். ஸோ நம்ம அதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? நம்ம டைரக்டா கூலம்ஸ் லாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். எந்த ஒரு பெரிய கான்செப்டையோ நம்ம டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்ணா அது சூப்பர் ஈஸியா ஆகிடும் இல்லையா? சோ ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. இதை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம், ரைட்? ஒரு ஸ்வெட்டரை ரிமூவ் பண்ணும்போது பட் பக்னு ஒரு சவுண்ட் வரும். இன்னும் நல்ல இருட்டுல பார்த்தா குட்டி குட்டி ஸ்பார்க் கூட தெரியும். என்ன நடக்குது அங்கன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வெல், இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அந்த ஸ்வெட்டர்ல வர பட் சவுண்டுக்கு காரணமே இந்த சார்ஜஸ் தான். அப்போ அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல இந்த சார்ஜஸ் ஒன்னோட ஒன்னு எப்படி பேசிக்கும், அதாவது அவங்களோட பேசிக் ரூல் ஆஃப் இன்டராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யுனோ, இந்த சார்ஜஸோட சீக்ரெட் ரொம்ப சிம்பிள். பாத்தீங்கன்னா, சார்ஜஸ்ல 2 டீம் இருக்கு, பாசிட்டிவ் டீம் அண்ட் நெகட்டிவ் டீம். ரூல் என்னன்னா, ஒரே டீம் மெம்பர்ஸ், அதாவது லைக் சார்ஜஸ் ஒன்னா சேர்ந்தா அவங்களுக்குள்ள ஆகவே ஆகாது, விலகி போடுவாங்க. ஒரு பாசிட்டிவும் இன்னொரு பாசிட்டிவும் ரிபெல் பண்ணும். ஆனா ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ், யானி அன்லைக் சார்ஜஸ் ஒன்னா வந்தா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் பேசிக் ரூல். சரி, இப்போ இந்த சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுது, ரிபெல் பண்ணுது, ஓகே. ஆனா எவ்ளோ ஸ்ட்ரென்த்ல பண்ணுது அதை கரெக்டா மெஷர் பண்ண ஒரு ரூல் வேணும் இல்லையா? அதுதான் உங்க எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் ரூல், கூலம்ஸ் லா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன் இது. இதை அப்படியே எழுதினா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கவனமா கேளுங்க. The force between 2 point charges varied inversely as the square of the distance between the charges and was directly proportional to the product of the magnitude of the two charges. எனக்கு தெரியும், இது கேட்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் இல்லையா? டோன்ட் வரி, நம்ம இப்போ இல்ல சிம்பிளா உடைச்சு பார்க்கலாம். நம்ம இப்ப படிச்ச அந்த பெரிய டெஃபினிஷனோட சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் தான் இந்த ஃபார்முலா. F is equal to K into modulus Q1 Q2 by R square. இங்க Fனா ஃபோர்ஸ், Q1 and Q2னா அந்த 2 சார்ஜஸோட அளவு, அதாவது மேக்னிடியூட். Rனா அந்த 2 சார்ஜ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். அண்ட் அந்த K அது ஒரு ஸ்பெஷல் நம்பர். அதை நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா பார்க்க பெருசா தெரிஞ்சாலும் அதை உடைச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க நம்ம இப்போ டிடெக்டர்ஸ் மாதிரி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிகோட் பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் 1. ஃபோர்ஸ்க்கும் சார்ஜஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஃபார்முலால F, Q1 and Q2 எல்லாமே மேல இருக்கு. அப்போ சார்ஜஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஈஸி. ஸ்டெப் 2. ஃபோர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இங்க தான் ஒரு ட்விஸ்டே. R ஃபார்முலால கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கு. அதுல கூட ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ நீங்க டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா கூட ஃபோர்ஸ் ரொம்ப வேகமா குறையும், ரொம்ப சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிரும். இதுக்கு பேர் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஃபைனலி ஸ்டெப் 3. அந்த கான்ஸ்டன்ட் K, அது ஜஸ்ட் ஒரு மேஜிக் நம்பர், மத்த எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இந்த Kயோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, K is equal to 9 into 10 to the power of 9 Newton meter square per c square. பாத்தீங்களா, இது எவ்ளோ பெரிய நம்பர், அதாவது 9க்கு அப்புறம் 9 ஜீரோக்கள். இது நம்மகிட்ட என்ன சொல்ல வருதுன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒரு சாதாரணமான ஃபோர்ஸ் இல்ல, அது ஒரு அன்பிலீவபிளா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்ல வருது. இந்த ஃபோர்ஸ் எவ்ளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சுக்க வாங்க ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 சார்ஜஸோட வேல்யூவும் +1 கூலம். அவங்களுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார்முலால போட்டு பார்த்தா வர்ற ஃபோர்ஸ் எவ்ளோ தெரியுமா? 9 பில்லியன் நியூட்டன்ஸ், அதாவது 900 கோடி நியூட்டன்ஸ். சுத்தமா சொன்னா இது ஒரு மலைய நகர்த்துற அளவுக்கு பெரிய ஃபோர்ஸ். சோ இப்போ புரியுதா இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட பவர் என்ன? ஆல் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் சீரியஸா நம்ம உங்க மார்க்ஸை திருடுற சைலண்ட் கில்லர்ஸை பத்தி பேசலாம். எக்ஸாம்ல காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். கவனமா இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ராப். இந்த கூலம்ஸ் லா எந்த ஒரு 2 சார்ஜ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுலையும் ஒர்க் ஆகுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பெரிய மெட்டல் ஸ்பியர்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா? தி ஆன்சர் இஸ் a big no. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த லா பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் ஆக்யூரேட்டா ஒர்க் ஆகும். என்ன அது பாயிண்ட் சார்ஜா? ரொம்ப சிம்பிள். சார்ஜஸோட சைஸ் அவங்களுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கணும், ஒரு புள்ளி மாதிரி. அப்போதான் இது வேலிட். ஓகே, நெக்ஸ்ட் சைலண்ட் கில்லர். ஃபோர்ஸ்னா அது ஜஸ்ட் ஒரு நம்பரா? அதாவது
10 நியூட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா போதுமா அந்த ஆன்சர் கம்ப்ளீட்டா? மறுபடியும் நோ. ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. அதுக்கு மேக்னிட்யூட், அதாவது அந்த 10 நியூட்டன்ஸ்னு சொல்ற நம்பர் மட்டும் இல்லாம டைரக்ஷனும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுதா இல்ல ரிப்பல் பண்ணுதாங்கிற டைரக்ஷனை கண்டிப்பா சொல்லணும். டைரக்ஷன் இல்லாம ஆன்சர் எழுதுனா மார்க்ஸ் போயிடும். பி கேர்ஃபுல். ஓகே, ஃபைனலா ஒரு குவிட் ரிவிஷன் பண்ணிட்டு இந்த டாபிக்க மத்த கான்செப்ட்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூலம்ஸ் லாவை பார்க்கும்போது உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஞாபகம் வருதா? 2 ஃபார்முலாவும் பார்க்க ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். ரெண்டுலயுமே 1/r² வரும். ஆனா அவங்களுக்குள்ள சில இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சஸ் இருக்கு. கூலம்ஸ் லா சார்ஜஸ் டிபெண்ட் பண்ணுது, ஆனா நியூட்டன்ஸ் லா மாஸ் டிபெண்ட் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அட்ராக்டும் பண்ணலாம், ரிப்பெல்லும் பண்ணலாம். ஆனா கிராவிட்டி எப்பவுமே அட்ராக்ட் மட்டும்தான் பண்ணும். அண்ட் த பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வெரி வெரி ஸ்ட்ராங். ஆனா கிராவிட்டி அதை கம்பேர் பண்ண ரொம்ப வீக். ஓகே, a rapid fire summary for your exam. Ready? Point 1. Like charges repel, unlike charges attract. Point 2. Force is proportional to Q1, Q2. Point 3. Force is inversely proportional to R². Point 4. The law applies accurately to point charges. Point 5. Force is a vector, so direction ரொம்ப முக்கியம். இந்த 5 points-உம் மைண்ட்ல லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே சரிதான். ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி. நம்ம இப்போதான் பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிராவிட்டியை விட மில்லியன் பில்லியன் டைம்ஸ் ஸ்ட்ராங்கர்னு. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு அட்ராக்ட் ஆகியோ இல்ல ரிப்பெல் ஆகியோ வெடிச்சு செதறாம இருக்கு? Why doesn't everything just fly apart or crush together? இந்த கேள்வியோட உங்களை நான் விட போறேன். இதோட பதில் தான் நம்ம அடுத்த டாபிக்கோட சீக்ரெட். யோசிச்சு பாரு.